ஆல இம்ரான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யார் இந்த இம்ரான்? பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறதே, அதற்காக நான் நேர்ச்சை செய்கிறேன். இந்த மஸ்ஜித் அக்ஸாவில் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மகனாக நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. குழந்தைக்கு நான் மரியம் என்ற ஒரு பெயர் வைக்கிறேன். அந்த குழந்தைக்கும் கேட்பார்கள், அந்த குழந்தையினுடைய சந்ததிக்கும் கேட்பார்கள். அன்றைய காலத்திலே மஸ்ஜித் அக்ஸாவிற்கு பொறுப்பாக இருந்தவர் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இறைவா, எனக்கு ஒரு சுத்தமான ஒரு சந்ததியை கொடு. முஃமினான பெண்களுக்கு முன்னுதாரணம் என்று அந்த பெண்ணை சொல்லுகிறான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய கணவன் என்னோடு இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய தாய் என்னோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு நோன்பு என்று சொன்னால் உண்ணாமல் இருக்க வேண்டும், பேசாமலும் இருக்க வேண்டும். ஒரு தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்தில் நாங்கள் எப்படி பேசுவது? தாயின் கற்பிற்கு அல்லாஹ் சான்று பகர்கிறான். يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون وإذا سألك عبادي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் இரவு தொழுகை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய இல்லத்தில் குர்ஆனை படிப்பதற்காக, அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நம்மை எப்படி ஒன்று சேர்த்தானோ, அதே போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை குர்ஆனோடு கழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் குர்ஆனை வெறும் அரபியில் மட்டும் ஓதிவிட்டு கடந்து சென்று விடக்கூடாது, அதிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை படித்து படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த அமர்விலே நாம் எல்லாம் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இந்த குர்ஆனை கொண்டு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினானோ, எப்படி குர்ஆனை கொண்டு மற்ற இரவுகள் எல்லாம் விட லைலத்துல் கதுர் என்ற இரவை கண்ணியப்படுத்தினானோ, அதே போன்று இந்த குர்ஆனை படிக்க இருக்கக்கூடிய நம்மையும் அந்த குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த தினங்களில் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா என்கின்ற இரு அத்தியாயங்களுடைய உள்ளடக்கம் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. குர்ஆனிலே அல்லாஹுடைய வசனங்கள் இருக்கிறதே, அந்த வசனங்களை முழுவதுமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம கற்று விட முடியாது. அது சாத்தியமற்ற விஷயம். அல்லாஹுடைய ஒரு வார்த்தைகளுக்கு விளக்கம் எழுத வேண்டும் என்று சொன்னால், வலவு ஜின்னா மிதாதல்லி கலிமாத்தி ரப்பிஹி, அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் விளக்கம் எழுத வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வார்த்தைகளை எழுத வேண்டும் என்று சொன்னால், கடல் நீரை மையாக பயன்படுத்தினாலும் அது முடியாது. வலவு ஜின்னா பி மிஸ்லிஹி மததா, அதை போன்று இன்னும் கடல்களை கொண்டு வந்தாலும் சரியே, நோ சான்ஸ், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அல்லாஹுடைய கிருபையில் ஓரளவிற்கு அந்த அத்தியாயங்களுடைய உள்ளடக்கம் என்ன,
அந்த சூறாக்களில் அல்லாஹ் என்ன பேசுகிறான் என்பதை அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த சிறிய நேரத்திலே அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும். அந்த அடிப்படையில் கடந்த நாட்களில் சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் சூரத்துல் பக்ராவை நம்ம என்ன செஞ்சோம், தெரிந்து கொண்டோம். அதனுடைய வரிசையில் 3வது அத்தியாயம் இன்றைய தினத்தில் இரவு தொழுகையிலும் ஓதப்பட்டது. சூரத்துல் ஆல சொல்லுங்க, சூரத்துல் ஆல இம்ரான். ஃபஸ்ட்டு சூரா என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா. 2வது சூரத்துல் பக்ரா. 3வது இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சூரத்துல் ஆல இம்ரான். ஆல இம்ரான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சூரா ஃபாத்திஹானா என்ன அர்த்தம்? ஃபாத்திஹானா என்ன அர்த்தங்க? தோற்றுவாய், தோற்றுவாய். ஏன்னா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் இருப்பதால் அதற்கு அந்த பெயர். சூரத்துல் பக்ரா, பக்ரா என்று சொன்னால் பசுமாடு. அதனுடைய பெயர் காரணங்கள் எல்லாம் கடந்த வகுப்பில் படித்திருப்பீர்கள். சூரத்துல் ஆல இம்ரான், இந்த சூரானுடைய சிறப்பை ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இந்த சூரத்துல் பக்ராவும் சூரத்துல் ஆல இம்ரானும் ஒரு மனிதனை சொர்க்கம் நுழைவிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் வாதாடும் என்று சொன்னார்கள், அவன் சோனம் செல்லுகிற வரை. அப்போ அந்த அடிப்படை அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சூரா இது. அப்போ சூரத்துல் ஆல இம்ரான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், இம்ரானின் சந்ததியினர், இம்ரானின் குடும்பத்தினர் என அர்த்தம். ஆளு என்று சொன்னால் சந்ததி, குடும்பத்திற்கு சொல்லப்படும். இம்ரான்னா, இம்ரான் என்பது ஒரு பெயர், இம்ரானின் சந்ததி என்று அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் பலவிதமான நபிமார்களுடைய பெயரை சூறாக்களின் பெயராக வைத்திருக்கிறான். சில இடங்களில் நல்லடியார்களுடைய பெயரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் எங்கேயுமே குடும்பத்தை கொண்டு இவ்வாறு எங்கேயும் சொல்லவில்லை. இம்ரானின் குடும்பத்தினர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் இந்த இம்ரான்? அவருடைய வரலாறு என்ன? அவர் செய்த தியாகங்கள் என்ன? அவர் என்ன காரியம் செய்தார்? அவருடைய குடும்பம் என்று சொல்றானே, அந்த குடும்பம் செய்த விஷயங்கள் என்ன? எதற்காக அல்லாஹ் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அல்லாஹ் அந்த சூறாவின் பெயராக வைக்கிறான்? தெரியணுமா இல்லையா? மறுமை நாள் வரைக்கும் ஓதப்படக்கூடிய ஒரு அத்தியாயமா இல்லையா? அப்போ அந்த அத்தியாயத்திற்கு ஒரு பெயர் அல்லாஹ் வைக்கிறான் என்று சொன்னால், அப்போ அதனுடைய மகத்துவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? விளங்கணும். யார் இந்த இம்ரான் என்று சொன்னால், இம்ரான் என்பவர் பலஸ்தீனத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியார். எங்கே வாழ்ந்தவருங்க? பலஸ்தீனத்தில் வாழ்ந்த ஒரு நல்லடியார். இந்த இம்ரான் அதே பலஸ்தீனத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். சில நாட்கள் கழித்து அந்த பெண் கருவுறுகிறார்கள், கர்ப்பமாகிறார்கள். அப்போ அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், நேர்ச்சை வைத்தார்கள் என்பதை அந்த வரலாற்றை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான். அந்த இம்ரானை பற்றியான அந்த சம்பவங்கள், நிகழ்வுகளை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான். அந்த பெண் கருவுறுகிறார்கள். ஒரு கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமான ஒரு செய்தி இருக்கும் என்று சொன்னால் அது குழந்தை பாக்கியம்தான். இப்படிதானே இல்லையா? அந்த குழந்தை பாக்கியம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. அந்த பெண் அல்லாஹ்விடத்தில் அந்த காலத்தில் ஒரு வழக்கம் இருக்கும் பலஸ்தீனத்தில். என்ன வழக்கம் என்று சொன்னால், ஒரு பெண் கர்ப்பமாகிவிட்டால் அந்த பெண் அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்வாள், இறைவா இந்த குழந்தை நல்ல முறையில் பெற்றெடுத்தால், இந்த குழந்தை நல்லபடியாக நான் பெற்றெடுத்து விட்டேன் என்று சொன்னால் அதை பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் அக்ஸா இருக்கிறதே அதற்காக நான் நேர்ச்சை செய்கிறேன் அப்படி என்று சொன்னால் அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த தாய் அந்த குழந்தையினுடைய முகத்தை கூட பார்க்க மாட்டாள். அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனேயே ஒரு துணியில் சுற்றுவார்கள், நேராக கொண்டு வந்து மஸ்ஜித் அக்ஸாவில் வைத்து விடுவார்கள். அங்கே இதற்கென்றே சில நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையை நல்ல முறையில் ஒழுக்கத்தோடு பண்பாடோடு அந்த குழந்தையை வளர்ப்பார்கள். இது அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம்.
இந்த இம்ரானுடைய மனைவிக்கும் அந்த ஒரு ஆசை இருந்தது, நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அந்த குழந்தையை அல்லாஹ்விற்காக நான் நேர்ச்சை செய்து இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு மகனாக நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. அப்போ கருவுறுகிறாள். அந்த கருவுற்றதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அவர் நேர்ச்சை செய்கிறாள். என்ன நேர்ச்சை என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இது காலத் இம்ரான், இது காலத் இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொல்லி காட்டுகிறாள், இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி, இறைவா என்னுடைய வயிற்றில் இருக்கிறத இந்த கருவை உனக்காக நான் நேர்ச்சை செய்கிறேன். நம்ம இன்றைக்கு நேர்ச்சை வைக்கிறோமா இல்லையா? இறைவா இது நடந்தால் இந்த ஆடை உனக்கு அறுத்து பலியிடுகிறேன், இந்த மாடை கொடுக்கிறேன், அல்லது கோழியை கொடுக்கிறேன், அல்லது நோன்பு நோக்கிறேன் என்று சொல்லி நேர்ச்சை வைப்போமா இல்லையா? அதே மாதிரி அந்த பெண் நேர்ச்சை செய்கிறாள், இறைவா இந்த என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை, இந்த கரு, இதை நான் உனக்காக நான் நேர்ச்சை செய்கிறேன். இந்த குழந்தை நல்ல முறையாக பிறந்தது என்று சொன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு நான் கொடுத்து விடுவேன் என்று என்ன செய்கிறார்கள்? நேர்ச்சை செய்கிறார்கள். ஃபதகப்பல் மின்னி, இந்த நேர்ச்சியை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று அந்த இடத்துல ஒரு நேர்ச்சை செய்கிறார்கள். அதற்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த குழந்தை பிறக்கிறது. அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அந்த பெண் சொல்லுகிறாள், ரப்பி இன்னி வதஅத்ஹா உன்சா, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேனே. நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த குழந்தையை பார்த்துவிட்டு அந்த தாய் சொல்கிறாள், இறைவா நான் ஒரு பெண் குழந்தை அல்லவா பெற்றிருக்கிறேன், இருந்தாலும் வல்லாஹு அஅலமு பிமா வலஅத், நான் எதை பெற்றெடுக்கிறேன், எதை பெற வேண்டும் என்பது உனக்கு தெரியும், அல்லாஹ் அறிந்தவன். எனவே வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, அந்த பெண் என்பவர்கள் ஆண் போன்று கிடையாதே, அப்படிதான் இல்லையா? ஆணும் பெண்ணும் சமமா? கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் எதை நான் பெற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறான் என்று அந்த பெண்ணையும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்காக கொடுப்பதற்கு நேர்ச்சை செய்கிறார்கள், கொடுப்பதற்கு தயாராகுகிறார்கள். பிரசவ அப்போதான் ஆகியிருக்குது, இரத்தம் வடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு சாலிஹான பெற்றோர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த இம்ரானுடைய மனைவி செய்கிறாள். என்ன செய்கிறாள் என்று சொன்னால், வ இன்னி சம்மைதுஹா மரியம், இந்த குழந்தைக்கு நான் மரியம் என்ற ஒரு பெயர் வைக்கிறேன். இன்றைக்கு 10 மாதம் பெற்று கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுப்பது தாயாக இருப்பாள், ஒரு பெண்ணாக இருப்பாள். பிறந்த உடனே அவருடைய கணவர் வருவார், இதான் இந்த குழந்தைக்கு பெயர். அதே ஆசை, அதே ஆர்வம் அந்த பெண்ணுக்கும் இருக்கும். ஆனால் அந்த பெண்ணோடு கலந்து ஆலோசனை செய்வது கிடையாது, அந்த குடும்பமும் அந்த பெண்ணிடத்தில் மஷூரா செய்வது கிடையாது. வந்து நேராக என்னுடைய குழந்தைக்கு இதான் பெயர், இதை தான் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விடக்கூடிய சூழல் நம்ம பார்க்கிறோம். அப்படி மார்க்கம் சொல்லலை, மஷூரா செய்ய வேண்டும். அந்த குழந்தை பிறக்கிறது, இந்த உலகத்தினுடைய அன்னை பிறக்கிறாள். அந்த அன்னையை கையில் எடுத்துக்கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிறார்கள், இன்னி சம்மைதுஹா மரியம், இந்த பெண்ணுக்கு நான் மரியம் என்கின்ற பெயர் வைக்கிறேன். வ இன்னி உஐதுஹா, ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்ய வேண்டிய விஷயங்கள். குழந்தை பெற்றோர்தான் ஓடுகிறான், குதிக்கிறான், சந்தோஷத்தில் இனிப்புகள் வாரி வழங்குகிறான். என்ன செய்ய வேண்டும்? அந்த தாய் செய்கிறாள், வ இன்னி உஐதுஹா பிக, இந்த குழந்தைக்காக உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அந்த குழந்தையினுடைய சந்ததியையும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து இறைவா இந்த குழந்தையையும் இந்த குழந்தையுடைய சந்ததியையும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ செய்கிறாள். இது நல்லடியார்களுடைய ஒரு பண்பு, நபிமார்களுடைய ஒரு பண்பு. இன்றைக்கு நம்ம ஒரு குழந்தைக்கு, நம்முடைய குழந்தைக்கு துஆ செய்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்வோம்? இறைவா என் பிள்ளை சாலிஹான பிள்ளையாக வளரணும், என் பிள்ளை தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளையாக வளர வேண்டும், இப்படி தான் செய்வோம். ஆனால் நபிமார்கள், சாலிஹீன்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். எப்படி செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, இறைவா என்னை தொழக்கூடியவனாக ஆக்கு.
ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததியையும் தொழக்கூடியவராக ஆக்கு. இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், இறைவா எங்களை நீங்க முஸ்லிமனாக ஆக்கு. ஒமின் துர்ரியத்தினா, என்னுடைய சந்ததியையும் நீ ஆக்கு. அப்ப அந்த குழந்தைக்கும் கேட்பார்கள், அந்த குழந்தையினுடைய சந்ததிக்கும் கேட்பார்கள். நம்முடைய குழந்தைக்கு மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த குழந்தையின் வாயிலாக வரக்கூடிய அத்துணை சந்ததியையும் அந்த துஆவிலே இணைத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்லுகிறார்கள், இறைவா இந்த மரியமையும் இவளுக்கு பிறக்கக்கூடிய அந்த சந்ததியையும் ஷைத்தான் தீண்டுவதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று துஆ செய்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் தீண்டுவான். எல்லா குழந்தைகளும் அந்த ஷைத்தான் தீண்டிதான் அந்த குழந்தை பிறக்கும். 2 குழந்தைகளை தவிர. ஒன்று இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம், மற்றொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம். காரணம், யார் செய்த துஆ? யார் செஞ்சதுங்க? யாரு சொல்லுங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதா? இம்ரான் உடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் அவர்கள் செய்த அந்த துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 குழந்தைகளையும் ஷைத்தான் என்ன செய்யவில்லை, தீண்டவில்லை என்று சொன்னார்கள். அப்ப துஆ செய்வதோடு அந்த குழந்தைகளுக்கு அந்த சந்ததிக்கும் என்ன செய்ய வேண்டும், நாம சேர்த்து துஆ செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, குழந்தை பிறக்கிறது, பெயர் வைத்தாச்சு, நேர்ச்சியை நிறைவேற்றணுமா இல்லையா? மஸ்ஜித் அக்ஸாவிற்கு கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சூரா ஆல இம்ரானில் சொல்லுகிறான், மஸ்ஜித் அக்ஸாவிற்கு கொண்டு வருகிறார்கள், கொண்டு வந்து வைக்கிறார்கள். அன்றைய காலத்தில் மஸ்ஜித் அக்ஸாவிற்கு பொறுப்பாக இருந்தவர் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஒவ்வொரு நபருடைய பெயரையும் எழுதி போட்டு சீட்டு குலுக்கி போடப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நபர்களும் போட்டி போடுவார்கள். இதுவரை ஆண் குழந்தை தான் இங்கு வந்திருக்கிறது, முதல் முறையாக பெண் குழந்தை இங்கு நேர்ச்சி செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அந்த அழகான பெண் குழந்தையை வளர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நிற்கிறார்கள். அப்போ சீட்டிலே அல்லாஹுடைய தூதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகிறது. மீண்டும் சீட்டு குலுக்கி போடப்படுகிறது, மறுபடியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வருகிறது. மீண்டும் போடுகிறார்கள், மூன்றாவதாகவும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் தொடர்ச்சியாக, ஃபதகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு பின்னால் அந்த குழந்தையை பொறுப்பேற்று கொண்டு வளர்க்க ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி வளர்த்தார்கள்? அந்த மஸ்ஜித் அக்ஸாவில இவர்களுக்கென்று தனியாக ஒரு வீட்டை அமைத்து, ஒரு கூடாரத்தை அமைத்து, அந்த வீட்டிற்குள்ளால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் போக முடியாது என்கின்ற சூழலை உருவாக்கி வைக்கிறார்கள். காரணம், பெண் குழந்தை இல்லையா, மற்ற குழந்தையை போன்ற ஆண் குழந்தையோடு வைக்க முடியாது. அப்போ அந்த கூடாரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, வளர முடியாது, போக முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்பதஹா நபாத்தன் ஹஸனன், அந்த பெண்ணை, அந்த குழந்தையை அல்லாஹ் அழகான முறையில் வளர்க்க ஆரம்பித்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அப்படியே கொஞ்சம் வளர்றாங்க. ஒரு குழந்தையினுடைய, ஒரு சிறு குழந்தையினுடைய வயது வருகிறது, இன்னும் பருவ வயதை அடையவில்லை, ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அப்படி குழந்தையாக இருக்கும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பதற்காக வருவாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மெஹராபிற்குள்ள, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வீட்டிற்குள்ளால் வருகிற பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, பல வகையான ரிஸ்க்குகளை அவர் பார்க்கிறார். எந்த ரிஸ்க் என்று சொன்னால், அந்த ஊர்களில், அந்த நாடுகளில் கிடைக்காத ரிஸ்க், பல வர்க்கங்களை பார்க்கிறார். இன்னும் வேறு எங்காவது கிடைத்தாலும் அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களும் இல்லை, அந்த பருவநிலைகளில் பழுக்கக்கூடிய பழங்களும் அல்ல, அது எல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருப்பதை பார்க்கிறார். அவர் யோசிக்கிறார், நாம் மட்டும்தான் இந்த கூடாரத்திற்குள் வர முடியும், வேறு யாரும் வர வாய்ப்பு கிடையாது, அதற்கான சூழலும் இல்லை. அப்படி வந்தாலும் இந்த பழங்களை யாராலும் கொடுக்க முடியாது,
ஒரு கட்டத்தில் கேட்கிறார், யா மரியம் அன்னா லகி ஹாதா, இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் உனக்கு ஏது, எங்கிருந்து வந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெண்ணை வளர்த்தது வேண்டுமானால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், ஆனால் உணவு கொடுத்தது ரப்பு, அல்லாஹ் கொடுக்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், இது என்னுடைய அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. யார் எனக்கு கொடுத்தது? அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு இப்படித்தான் ரிஸ்கை கொடுப்பான். பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கு இல்லாமல் கணக்கின்றி கொடுப்பான். அல்லாஹ் என்னுடைய ரப்பு எனக்கு கொடுக்கிறான் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னவுடன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் கலங்குகிறார்கள். ஒரு பெண்ணிற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷிலே இருந்து கொண்டு அவளுக்கு ரிஸ்கை தருகிறான் என்று சொன்னால், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாட வயதில் இருக்கக்கூடியவர். அவருடைய மனைவி மலட்டு கிழவியாக இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் இதை செய்ய முடியும் என்று சொன்னால், எனக்கும் ஒரு குழந்தையை அல்லாஹ் தர முடியும். அந்த இடத்திலேயே அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா, அந்த இடத்திலேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளால் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ஒரு ரிஸ்கை தர முடியும் என்று சொன்னால், எனக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தர முடியும் அல்லவா? அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, இறைவா எனக்கு ஒரு சுத்தமான ஒரு சந்ததியை கொடு, சாலிஹான ஒரு குழந்தையை கொடு என்ற அந்த இடத்திலேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அதற்கு பின்னால் தொழுகைக்காக நிற்கிறார்கள். தொழுகைக்காக நிற்கின்ற பொழுது மலக்கு வருகிறார், அவருக்கான நற்செய்தி சொல்லுகிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நற்செய்தி சொல்லுகிறார். அது ஒரு தனி வரலாறாக சொல்லும், அது ஒரு தனி வரலாறு. அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தொடர்ச்சியை பாருங்கள். குர்ஆனிலேயே அல்லாஹ் பெயர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெண் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பெண்ணுடைய பெயரில் அத்தியாயத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், சூரத்துல் மரியம். அந்த பெண்ணுடைய பெயரில் ஒரு சூறாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சூறாவில் அல்லாஹ் கடைசி வசனமாக சொல்லுகிறான், முஃமினான பெண்களுக்கு முன்னுதாரணம் என்று அந்த பெண்ணை சொல்லுகிறான். ஓ மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, இம்ரானுடைய மகள் மரியம் இருக்கிறாளே, அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டவள். அவள் அல்லாஹுடைய ரூஹை அவளிடத்தில் நாம் ஊதினோம் என்று அல்லாஹ் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி புகழ்ந்து பேசுகிறான். முஃமின்களுக்கு முன்னுதாரணம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்போ அந்த அளவிற்கு சிறப்பு மிக்கவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நபிமார்களோடு மட்டும்தான் உரையாடுவான், அப்படிதான் இல்லையா? நபிமார்களோடு தான் அல்லாஹ் பேசுவான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். எப்படி என்று சொன்னால், அதே சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகாலத்தில் யா மர்யமு இன்னல்லாஹ் இஸ்தஃபாகி வதஹ்ஹரகி வஸ்தஃபாகி அலன் நிசாஇல் ஆலமீன், மரியமே அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான், உன்னை சுத்தப்படுத்திக்கொள், மற்ற ஏனைய பெண்களை எல்லாம் விட அல்லாஹ் உன்னை சிறப்பான ஒரு பெண்ணாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு. இப்படி சென்று கொண்டிருக்கிறையில் ஒரு நாள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளிப்பதற்காக என்ன செய்கிறான்னு சொன்னால், தனியாக ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். தன்னுடைய ஆடைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு இடத்திற்கு போகிறாங்க. அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி காட்டினான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி மரியம், நபியே மரியமை பற்றி நினைவு கூறுங்கள். அவர் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டும் தனியாக ஒரு இடத்திற்கு செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது ஃபத்தஹதத் மின் தூனிஹி ஹிஜாபன், ஒரு திரையை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு மனித உருவில் ஒரு நபர் வருகிறார். ஒரு அழகான ஒரு மனிதர் முன்னால் நிற்கிறார். அந்த குளிப்பதற்கு தயாராக ஆகிற பொழுது அந்த மனிதர் வருகிறார். திடீரென்ற ஒரு பயம், பதட்டம்,
ஒரு ஆடவர் நம்முடைய அந்தரங்க பகுதிக்குள் நுழைந்து விட்டார் என்று ஒரு பதட்டம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறார்கள், இவர் நம்முடைய கற்பை சூறையாட வந்திருக்கிறார் போல என்று அவர் நினைக்கிறார். காரணம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ப்பு அல்லவா. நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க, ரஹ்மானிடத்தில் உன்னிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். இன் குன்த தக்கையா, அவனை நீ பயப்படக்கூடிய ஒரு ஆணாக இருந்தால் இங்கிருந்து சென்று விடு என்று தைரியமாக ஒரு ஆணிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது அந்த நபர் சொல்லுகிறார், வந்த நபர், கால இன்னமா அன ரசூல், இன்னமா அன ரசூல் ரப்பிக், நான் உம்முடைய ரப்பிடத்திலிருந்து வந்த ஒரு தூதர். நான் ஒரு மனிதன் அல்ல, நான் யார்? ஒரு தூதர். எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? உனக்கு குலாமன் ஜக்கியா, ஒரு அழகிய குழந்தையை பரிசீலிப்பதற்காக இறைவன் உன்னிடம் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று வந்த மனிதர் அந்த நற்செய்தியை சொல்வதற்காக இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், கால அன்னா யகூனு லி குலாமுன் வலம் யம்சஸ்னி பஷருன் வலம் அக்கு பகியா, எந்த ஒரு ஆண்மகனும் என்னை தீண்டாத நிலையில் எனக்கு எப்படி ஒரு குழந்தை வர முடியும்? வலம் அக்கு பகியா, நான் வரம்பு மீறி நடக்கக்கூடிய பெண்ணும் அல்லவே. நான் யாரும் இல்லை, வரம்பு மீறி நடக்கக்கூடிய பெண்ணும் அல்ல. ஒரு ஆண் என்னிடத்திலிருந்து நான் திருமணம் முடிக்கவும் அல்ல, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? வந்த மலக்கு சொல்லுகிறார், அல்லாஹ் நாடினால் எதையும் உருவாக்குவான். அது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹ்விற்கு சுலபமானதே, அது அல்லாஹுடைய அத்தாட்சியாக அந்த குழந்தை இருக்கும் என்று அந்த மலக்கு நற்செய்தி சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் போய் இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் ஆகிறது. வயிற்றை பார்க்குகிறார்கள். வயிறு கொஞ்ச நாளில் பெருசாகுது. தான் கர்ப்பமாக இருப்பதை உணர்கிறார். அப்பொழுது அதே இடத்தில் இருந்தால் நம்முடைய தாய், நம்முடைய தந்தை இம்ரான் அவர்களை மோசமாக மக்கள் பேசுவார்கள். நம்மை வளர்த்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மோசமாக பேசுவார்கள். நமக்கு தெரியும் இது அல்லாஹுடைய அத்தாட்சி. ஆனால் மக்கள் அதை நம்புவார்களா? நம்ப மாட்டார்கள். தன்னுடைய சகோதரன் ஹாரூனை அழைக்கிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாரூன் என்ற ஒரு சகோதரன் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஹாரூனை அழைக்கிறார். அந்த ஹாரூனிடத்தில் நடந்த அத்துணை விஷயங்களையும் சொல்லுகிறார். இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு, ஆட்டு மந்தை இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று விடுகிறார். அங்கு சென்றதற்கு பின்னால் கொஞ்ச நாள் அப்படியே கழிகிறது. ஃபஹமலத்துஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமக்கிறார்கள். கொஞ்ச நாள் கழித்ததற்கு பின்னால் ஃபஜாஅஹா மகாது இலா ஜுத்இன் நக்லா காலத், அது ஒரு பாருங்க, ஒவ்வொரு திருமணமான கூடிய ஒரு பெண்ணும், ஒவ்வொரு திருமணமான ஒரு பெண்ணும், ஒவ்வொரு கருவுற்ற பெண்ணும் அந்த பிரசவிக்கக்கூடிய அந்த வேளையிலே, அந்த வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த வேளையிலே அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய கணவன் என்னோடு இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய தாய் என்னோடு இருக்க வேண்டும். என்னுடைய வலியை அவர் உணராவிட்டாலும் என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, என்னுடைய வலியை வார்த்தையால் வெளிப்படுத்தும் பொழுது எனக்கு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்வதற்கு யாராவது வேண்டும் என்று ஒவ்வொரு பெண்ணும் ஆசைப்படுவாள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக இருக்கிற பொழுது, ஒரு பேரித்த மரத்திற்கு அடியில் செல்லும் பொழுது பிரசவ வேதனை வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலத் யா லைத்தனி மித்து கபல் ஹாதா, இதற்கு முன்னால் நான் செத்து போய் இருக்கக்கூடாதா? அவ்வளவு வேதனை, நான் இல்லாமல் ஆயிருக்கக்கூடாதா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குந்து நசியம் மன்சியா, மறக்கடிக்கப்பட்ட ஒருவளாக ஆகியிருக்கக்கூடாதா? எதற்காக நான் இருக்கிறேன் சொல்லி அந்த வேதனையில் அப்படியே பல வார்த்தைகளை விடுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, அந்த பேரித்த மரத்திற்கு கீழால் இருக்கும் பொழுது அல்லாஹ் அழைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொல்லுகிறான், மரியமே அல்லா தஹ்சனி,
கவலைப்படாதே. வலிக்குகிறதா, வேதனையாக இருக்குகிறதா, அல்லா தஹ்சனி, கவலைப்படாதே. கத் ஜஅல ரப்புக தஹ்தஹு தஹ்தகி சரியா, உனக்கு அருகிலே அல்லாஹ் ஒரு ஆறை ஓட செய்திருக்கிறான், அதிலே இறங்கு. அதில் இறங்கி அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய குலி வஷ்ரபி வகர்னி ஐனா, அந்த ஆற்றிலிருந்து நீரை அருந்து. உனக்கு அருகிலே ஒரு பேரித்தம்பழம் இருக்கிறது, ஹுஸ்ஸி இலைக பிஜித்இன் நஹ்லா, அதை உழுக்கு, பேரித்தம்பழங்கள் வரும், அதை எடுத்து சாப்பிடு, தண்ணீர் அருந்து, அல்லாஹ் உன்னை கைவிட மாட்டான் என்று சொல்லி சில ஆறுதல் வார்த்தைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தினுடைய ராஜகுமாரன், மறுமை நாளின் பொழுது முஸ்லீம்களுடைய படை தளபதியாக இருக்கக்கூடியவர், தஜ்ஜாலை அழிக்கக்கூடிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் பிறக்குகிறார்கள். பிரசவம் நடக்கிறது. அந்த குழந்தையை கையில் இழுத்தவுடன் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இந்த குழந்தையை கொண்டு நீ வாழ்ந்த அந்த ஊருக்கு செல்ல வேண்டும். எங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வளர்ந்தார்களா இல்லையா? அந்த பெண்ணுக்கு பயம். காரணம் அவமானம். உலகம் நம்பாது, உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஏற்கனவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணாம் என்று சொல்லி ஊர் தேடிக்கொண்டிருக்கிறது. இறைவா, எனக்கு பயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், என்ன சொல்ல வேண்டும்? யா மரியம், ஏதேனும் ஒரு மனிதர்களின் சந்தித்தால், ஃபஇம்மா தரியன்ன மினல் பஷர் அஹதுன், யாராவது மனிதர்களின் சந்தித்தால், ஃபகூலி, நீ சொல்லு, இன்னி நதர்து லிர்ரஹ்மான் சௌமன், நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லு. இன்றைக்கு நம்ம நோன்பு வைப்பது என்று சொன்னால் நமக்கு உண்ணாமல் இருப்பது தான் நோன்பு. ஆனால் அவர்களுக்கு நோன்பு என்று சொன்னால் உண்ணாமல் இருக்க வேண்டும், பேசாமலும் இருக்க வேண்டும். அதுதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த நோன்பு. அப்போ நீ கேட்டால் நீ சொல்ல வேண்டும், நான் நோன்பு வைத்திருக்கிறேன். ஃபலம் உகல்லிமல் யௌமல் இன்சியா, இன்று எந்த மனிதரிடத்திலும் நான் பேச மாட்டேன், ரஹ்மானுக்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று நீ சொல்லு என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். அந்த பெண் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி வருகிறாள். அல்லாஹ் சொல்றான், ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு, அந்த குழந்தையை சுமந்து கொண்ட அந்த சமுதாயத்திடத்தில் அந்த பெண் வரும் பொழுது, அந்த உள்ளே வரும் பொழுதே அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், காலு யா மரியம் லக்கத் ஜித்த ஷையன் ஃபரியா, இப்படி மோசமான ஒரு காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாயே. யா உக்த ஹாரூன மா கான அபூகி இம்ராத்தன் சூ, உன்னுடைய தந்தை இவ்வாறு செய்யக்கூடிய நபர் அல்லவே. ஹாரூனின் சகோதரியே, உன்னுடைய சகோதரன் இப்படிப்பட்டவன் கிடையாதே. ஒமா கேனத் உம்முக்கி பகையா, உன்னுடைய தாயும் இப்படி வரம்பு மீறி நடக்கக்கூடிய நபரும் அல்லவே. நீ எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய போச்சு? அந்த சமுதாயம் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நேரத்தில் தூற்றுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி செய்கிறார்கள். ஃபஅஷாரத் இலை, அந்த குழந்தையின் பக்கம் சுட்டி காட்டுகிறார்கள். காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹ்தி ஸபிய்யா, அந்த மக்கள் கேட்கிறார்கள், ஒரு தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தை இடத்தில் நாங்கள் எப்படி பேசுவது? நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம், குழந்தையை கையை காட்டினால் குழந்தை இடத்தில் நாங்கள் எப்படி பேசுவது என்று அந்த மக்கள் கேட்ட அந்த மாத்திரத்திலேயே அந்த பச்சிலம் குழந்தையின் மூலமாக அந்த தாயின் கற்பிற்கு அல்லாஹ் சான்று பகர்கிறான். கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை பேசுகிறது. ஆதானியல் கிதாப், எனக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஜஅல்னி நபியா, என்னை அல்லாஹ் நபியாக ஆக்கியிருக்கிறான். என்னுடைய தாய்க்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும், தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தை தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் அப்படியே அந்த இடத்திலிருந்து அமைதியாக என்ன செய்கிறார்கள், அந்த படிப்பினைகள் பெற்று கலைந்து விடுகிறார்கள். இது அல்லாஹுடைய ஏற்பாடு தான், இது சாத்தியமற்ற ஒரு விஷயம்தான். இப்படிப்பட்ட ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் படைத்த இறைவனால் மட்டும்தான் முடியும் என்பதை உணர்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கற்பிற்கு அந்த குழந்தை அந்த இடத்தில் சான்று பகிர்கிறது. இது சூரத்துல் ஆல இம்ரானுடைய ஒரு சிறிய பகுதி, ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சிறிய பகுதி.
இந்த பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் சொன்ன விஷயங்களில் அதிகமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. முதலாவது, ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே இன்றைக்கு பெற்றோர்கள் பலவிதமான கனவுகள் காண்றோம். என் குழந்தை இப்படி வர வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கனவுகள் நமக்கு இருக்கிறது. அந்த கனவுகளுக்காக, அந்த குழந்தைக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் வயிற்றில் இருக்கும் பொழுதே, யா அல்லாஹ், உனக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக ஏதேனும் பயனுள்ள ஒரு குழந்தையாக அந்த குழந்தை இருக்க வேண்டும், இந்த குழந்தையினுடைய சந்ததியும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கருவில் இருக்கும் பொழுதே நாம் கனவு காண வேண்டும். அந்த குழந்தைக்காக துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது, நம்ம சொன்ன மாதிரி பெயர் வைக்கிற பொழுது தாயும் தந்தையும் மஷூரா செய்து, ஆலோசனை செய்து என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும். மூன்றாவது, அந்த குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்காக பாதுகாப்பு தேட வேண்டும். சூசலாசம் அவர்கள் பிறந்தவுடன் மட்டுமல்ல, நமக்கு இருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும், நம்ம வீட்டிலே வளரக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நாம் பாதுகாப்பு தேடி அல்லாஹ்விடத்து துஆ செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே அணைப்பார்கள், அனைத்து துஆ செய்வார்கள். உஐதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா என்று துஆ செய்வார்கள். அப்படிதான் இல்லையா? நம்ம படித்த ஒரு துஆ. ஷைத்தானுடைய தீங்கில் இருந்தும் கண் திருஷ்டியில் இருந்தும் அந்த குழந்தைகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்று மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த வரலாற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நேசிக்கிறானோ அவனை சோதிப்பான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பெருமளவு அதிகமான சோதனைகள் வரும், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று நாம் நம்ப வேண்டும். சோதனை அல்லாஹ் தருவான், பெரும் சோதனைகளை தருவான். இறுதியில் அந்த சோதனைக்குண்டான மகத்தான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். அந்த சோதனைகள் மூலமாக அல்லாஹ் ஒருபோதும் என்னை இழிவுபடுத்த மாட்டான், கைவிட மாட்டான் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக நம்ப வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பி சமுதாயத்திற்குள் மீண்டும் சென்றது போல. அப்போ இவ்வளவு படிப்பினைகள் இந்த நம்ம படித்த அந்த விஷயங்களிலிருந்து நம்மால் விளங்க முடிகிறது. வரலாறுகள் படிக்கிறோம் என்று சொன்னால் படித்து கண்ணீர் விட்டு உணர்ச்சிபூர்வமாக கடந்து விடுவதல்ல. லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம், அந்த வரலாறுகளில் இருக்கிறது உங்களுக்கு ஐபரத்துன், பாடங்கள், படிப்பினைகள் இருக்கிறது. லி உலில் அல்பாப், யார் அறிவாளியோ, யார் புத்திசாலியோ அவர்களுக்கு படிப்பினைகள், பாடங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் சொல்லும் பொழுது ஃபக்ஸுல் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்தித்து நல்லுபதேசம் பெறுவதற்காக அவர்களுக்கு நபி நீங்கள் வரலாறுகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆல இம்ரானில் அல்லாஹ் இன்னும் சில ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பற்றியான சில செய்திகள், இன்னும் சில செய்திகளை சொல்லுகிறான். இனி வரக்கூடிய காலங்களில் அதை தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.